சோலார்ல தான் சார்ஜ் ஆகும். we are not charged this car through gridலயே சார்ஜ் பண்ணல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏசி கப்ளிங் ப்ளஸ் ஆஃப் கிரிட் சொல்யூஷனில் பாருங்கள், இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்னைக்கு இந்த இவி கார்ஸ், இவி பைக்ஸோட டாமினேஷன் ரொம்ப அதிகமாக வந்துருக்கு. இட்ஸ் குட் ஃபார் நேச்சர் ஆல்சோ. நம்ம நிறைய பொல்யூஷன் இல்லாமல், கார்பன் மோனாக்சைடு எமிட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அந்த இவி வெஹிக்கிள்ஸ் வேர்ல்டு வைடாக மார்க்கெட்டை கேப்சர் பண்ணிட்டு இருக்கு. எங்களோட இவி காரை நாங்கள் பாருங்கள், இப்போ 25,000 கிலோமீட்டர் இந்த கார் ஓட்டி இருக்கோம். 25,000 கிலோமீட்டருமே இந்த கார் சோலாரில் தான் சார்ஜ் ஆகும். வி ஆர் நாட் charged this car through கிரிட்லயே சார்ஜ் பண்ணல, ஃபுல்லாவே சோலார்ல. எப்படி சோலார்ல சார்ஜ் ஆகுதுன்னா, நான் பாருங்க, இப்போ சார்ஜ் ஆயிட்டு இருக்கு. இந்த கார் இப்ப சார்ஜ் ஆயிட்டு இருக்கு. இந்த கார் இப்ப சார்ஜ் ஆயிட்டு இருக்கிறது எப்படி நான் தெரியும்? இது எப்படி சோலார்ல சார்ஜ் ஆகுதுன்னா, என்னோட இபி ரூமுக்கு போகும்போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த சார்ஜர் எங்க கனெக்ட் ஆயிருக்குன்னு நான் காமிக்கிறேன். நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, நம்மளோட கார் சார்ஜர் நம்ம போட்டிருக்கோம். இந்த கார் சார்ஜர் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் 6 கிலோவாட் சார்ஜர். இந்த கார் சிங்கிள் ஃபேஸ் 6 கிலோவாட் சார்ஜர். இப்போ நம்ம இபி ஆன்லைன்ல, இபி ஆஃப்ல தான் இருக்கு. நம்ம ஆஃப் கிரிட்ல இருந்து நமக்கு மேல இருந்து வரக்கூடிய சோலார் ஜெனரேட் பண்ணி இது வழியா ஏசி அவுட்புட் கொடுக்குது. இந்த ஏசி அவுட்புட் இந்த பஸ் பாருக்கு வந்துருச்சு. இந்த சேம் ஆன் கிரிட்ல இருக்கக்கூடிய சோலாரும் ஆன் ஆகி இந்த பஸ் பார்ல பவர் கொடுத்துட்டு இருக்கு. இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆர் ஃபேஸ் 7700 வாட்ஸ் பவர் எடுத்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 7.8 7.7 கிலோவாட் எடுத்துட்டு இருக்கு. ஒய் ஃபேஸ் 2000 வாட்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கு. பி ஃபேஸ் 648 650 வாட்ஸ் பவர் எடுத்துட்டு இருக்கு. இதுதான் இந்த ஸ்டூடரோட பெரிய பிளஸ் பாயிண்ட். பாருங்க, ஆர் ஃபேஸ் ஒரு பவர், ஒய் ஃபேஸ் ஒன்னு, பி ஃபேஸ் ஒன்றுதால அன்பேலன்ஸ் லோட் இஷ்யூ கிடையாது. இந்த ஸ்டூடர்ல இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். நீங்க பவர் எப்படி வேணா நீங்க ஒரு பேஸ்ல 0 வோல்ட் கூட எடுத்துக்கலாம், 0 கூட பவர் எடுக்காம கூட இருக்கலாம், பிரச்சனை இருக்காது. ஓகே, இதை நம்ம இங்க மானிட்டர் பண்ணும்போது, இந்த மானிட்டரிங் ஆப்ல பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட நம்ம பெட்டரா புரிஞ்சுக்க முடியும். சோ இப்ப பாருங்க, இப்ப ஜெனரேஷன் நம்மளோட ஆஃப் கிரிட் சோலார்ல 4.3 எடுத்துட்டு இருக்கு. ஆனா பில்டிங் குள்ள பாருங்க 8.54 கிலோவாட் லோடு போயிட்டு இருக்கு. பேட்டரி 5.76 டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு இருக்கு. சோ அப்ப டோட்டல் லோடு எடுத்துட்டீங்கன்னா, சோ நீங்க மீட்டர்ல பார்க்கும்போது டோட்டலா அங்க நம்ம பாக்குற அந்த 11 கிலோவாட் ஆஃப் பவர்ல 4 கிலோவாட் ஆஃப் பவர் ஆன் கிரிட்ல இருந்து வந்துருது. பேலன்ஸ் 6.9 கிலோவாட் ஆஃப் கிரிட்ல இருந்து போகுது. அந்த 6.9ல 4.4 ஆஃப் கிரிட் சோலார் கொடுக்குது. பேலன்ஸ் பேட்டரி கொடுக்குது. திஸ் இஸ் வாட் தி ஏசி கப்ளிங் பிளஸ் ஆஃப் கிரிட் ஆர் ஹைபிரிட். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஒரு வீடா இருக்கலாம், ஒரு ஆபீஸா இருக்கலாம், ஒரு கமர்ஷியல் பில்டிங்கா இருக்கலாம், ஒரு ஃபேக்டரியா இருக்கலாம், எனிதிங். இன்னைக்கு நம்ம பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம், BESS அப்படின்னு சொல்லுவோம், அது வந்துருச்சு. ரெனியூவபிள் எனர்ஜி லைக் நம்ம தமிழ்நாடு, நம்ம சவுத் இந்தியால இவ்வளவு தூர சோலார் எனர்ஜி இருக்கும்போது அதை நம்ம ப்ராப்பரா டிசைன் பண்ணி யூஸ் பண்ணோம்னா நெட் ஜீரோ அப்படிங்கிற விஷயத்துல 100% அச்சீவ் பண்ண முடியும்.